கடக ராசி அப்படின்னு சொன்ன உடனே நண்டுடைய தன்மை என்னன்னா, எவ்வளவு கடல்ல தான் குட்டி போட்டாலும் அந்த கடலால வரத்துக்காட்டியும் தன்னோட கைகள்ல எத்தனை குஞ்சுங்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றிக்கணும். தாய் பாசத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ராசி கடகராசி. ஆனா இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும் போது எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா மைண்ட் ரீதியாக அப்செட் ஆகுறவங்களும் இந்த கடகராசி. இவங்களோட ஒரே விஷயம் எமோஷ்னல் பிளாக், அதை பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். அது மகனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி. நான் இந்த சொத்து வாங்கியிருக்கேன், இப்போ என் பேரில் பதிவு பண்ண முடியாது, உங்கள் பேரில் பண்ணுறேன், அவ்வளோதான், அதோட அது முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சாலும் திரும்ப கிடைக்கும். கூட பிறந்தவங்களே கூட பார்த்தீங்கன்னா அப்புறமா உன் பேரில் எழுதி தரேன், இப்போ எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றத்தை சந்தித்தவங்க இந்த கடகராசி. சொந்த பந்தங்களால், சொந்த பந்தங்களால் அவமானங்கள், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க இந்த கடகராசி. திருமண வாழ்க்கையாவது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதி 8ஆம் அதிபதி. திருமணம் ஆன உடனே ஒரு பெரும் பண செலவு, இல்லை ஒரு இழப்பு. இவங்களோட கடகராசிக்கு ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு இழப்பை சந்தித்த பின்பு தான் வெற்றிகள் தொடரும். அதே போல சிலருக்கு புத்திர பாக்கியத்தை லேட்டாக கொடுக்கக்கூடியதும் இந்த கடகராசி தான். ஏன் இப்படி சொல்றீங்க? 5ஆம் அதிபதி கடகத்திலே நீச்சம். இந்த காலதேச வர்த்தமானம் அறிஞ்சு ஒரு வேலையை தொடங்கினாங்கன்னா சிறப்புகள். எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி ஒரு விஷயத்த காலை வச்சுட்டு அதில் படுற அவஸ்தைகளை வெளியில் சொல்ல முடியாமல் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க கடகராசி நேயர்கள். வாழ்க்கையில் நம்ம சொன்ன மாதிரி சொந்த பந்தங்கள் ரீதியாக இவங்களாம் திருமணம் ஆன உடனே ஒரு தனி கொடுத்தனமோ இல்லை தான் வாழ்க்கையை சரியாக கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கும் வாழ்க்கை துணியை சரியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சரியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை வாழ்க்கை முழுக்க பஞ்சாயத்துக்களோடே இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருந்தாலே புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். இந்த கடகத்துக்குள்ளேயே பூசோன்ற சந்திரன் வீட்டுக்குள்ளேயே பூசோன்ற நட்சத்திரம் இருக்குது. ஸோ இந்த கடகராசின்னு சொல்லும்போது யாரோட கர்ம பதிவு பெற்றது? சுக்கிரனுடைய கர்ம பதிவு பெற்றது. சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணுடைய சாபம், திருமணமாகி குழந்தை பிறக்காம இறந்த ஒரு பெண்ணுடைய சாபம் இவங்களோட வம்சாவளியில இருக்கும். இவங்க இந்த கடகராசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இவங்க வீட்டில் ஒரு பெண் வாழாமலோ இல்லை விதவையாகவோ இல்லை ஒரு அழுகுறலோடையோ ஒரு சபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் இருப்பாங்க. அதான் இந்த கடகராசியுடைய சைனே. கடக ராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்கணமாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த விஷயத்த இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒரு பெண் சாபம் இருக்குது. அதுவும் திருமணமான பெண்ணுடைய சாபம். கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கடகராசி அப்படின்னு சொன்ன உடனே நண்டுடைய தன்மை என்னன்னா, எவ்வளவு கடல்ல தான் குட்டி போட்டாலும் அந்த கடலால வரத்துக்காட்டியும் தன்னோட கைகள்ல எத்தனை குஞ்சுங்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாத்திக்குமா. தாய் பாசத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ராசி கடகராசி. ஆனா இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும் போது எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா மைண்ட் ரீதியாக அப்செட் ஆகுறவங்களும் இந்த கடகராசி தான். தான் பிள்ளைங்க என்னை சார்ந்தவங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, இப்படி போனால் பிரச்சனை ஃபேஸ் அதுக்கப்புறம் நம்ம சொன்னதை கேட்காம அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம முன்னாடியே நிற்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் இருந்தாலும் பொருளாதாரம் இல்லைனாலும் அடுத்தவனுக்காக கடனை வாங்கி கொடுத்துட்டு அவஸ்தைப்படக்கூடியவங்க. இவங்களோட ஒரே விஷயம் எமோஷ்னல் பிளாக், அதை பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். அது மகனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி. நான் இந்த சொத்து வாங்கியிருக்கேன், இப்போ என் பேரில் பதிவு பண்ண முடியாது, உங்கள் பேரில் பண்ணுறேன், அவ்வளோதான், அதோட அது முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சாலும் திரும்ப கிடைக்கும். கூட பிறந்தவங்களே கூட பார்த்தீங்கன்னா அப்புறமா உன் பேரில் எழுதி தரேன், இப்போ எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றத்தை சந்தித்தவங்க இந்த கடகராசி. சொந்த பந்தங்களால், சொந்த பந்தங்களால் அவமானங்கள், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க இந்த கடகராசி. தனிப்பட்ட முறையில் இந்த கடகராசின்னு சொல்லும்போது குரு உச்சமாகிற ராசி, செவ்வாய் நீச்சமாகிற ராசி. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மூர்க்கத்தனம் கம்மியாக இருக்கும், பெருந்தன்மை அதிகமாக இருக்கும். அது எப்படிங்க? 6ஆம் அதிபதி அங்கே இருக்குது. புண்பட்டு மனசை புண்பட்டு இவங்க தான் பிரச்சனை ஏற்பட்டு, அதாவது அவங்க ஏமாற்றி போய் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இவங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்த சொல்லி 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 புழுங்கக்கூடியவர்கள், எமோஷ்னலாக பிளாக் ஆகக்கூடியவங்க இந்த கடகராசி நேயர்கள். திருமண வாழ்க்கையாவது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதி 8ஆம் அதிபதி.
திருமணம் ஆன உடனே ஒரு பெரும் பண செலவு, இல்லை ஒரு இழப்பு. இவங்களோட கடகராசிக்கு ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு இழப்பை சந்தித்த பின்பு தான் வெற்றிகள் தொடங்கும். அதே போல சிலருக்கு புத்திர பாக்கியத்தை லேட்டாக கொடுக்கக்கூடியதும் இந்த கடகராசி தான். ஏன் இப்படி சொல்றீங்க? 5ஆம் அதிபதி கடகத்திலே நீச்சம். ஒன்று குழந்தைய லேட்டாக கொடுக்கும், இல்லை குழந்தைக்காக அதிக செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், இல்லை அபார்ஷன் ஆன பிறகுதான் குழந்தை நிற்கும். வாழ்க்கையில எதிர்பார்த்தே ஏமாந்தவங்க அப்படின்னா கடகராசி. சொந்த தொழிலா இருக்கட்டும், தொழில் எடுத்து செய்யற விஷயங்களா இருக்கட்டும், அந்த தொழிலுக்காக வாங்கின கடன்கள், அதாவது சந்திரனுக்கு ஒரு வீடு தானே, எந்த பாவத்தோடையும் தொடர்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காலதேச வர்த்தமானம் அறிஞ்சு ஒரு வேலையை தொடங்கினாங்கன்னா சிறப்புகள். எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி ஒரு விஷயத்த காலை வச்சுட்டு அதில் படுற அவஸ்தைகளை வெளியில் சொல்ல முடியாமல் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க கடகராசி நேயர்கள். வாழ்க்கையில் நம்ம சொன்ன மாதிரி சொந்த பந்தங்கள் ரீதியாக இவங்களாம் திருமணம் ஆன உடனே ஒரு தனி கொடுத்தனமோ, இல்லை தான் வாழ்க்கையை சரியாக கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கும் வாழ்க்கை துணியை சரியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சரியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை வாழ்க்கை முழுக்க பஞ்சாயத்துக்களோடயே இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்துல சனி சந்திரன் சேர்ந்திருந்தாலே புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். இந்த கடகத்துக்குள்ளேயே பூசோன்ற சந்திரன் வீட்டுக்குள்ளேயே பூசோன்ற நட்சத்திரம் இருக்கு. அப்போ இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சுயமா சிந்திச்சு செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். தான் உண்டு தான் வேலை உண்டு. ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டையோ யாரையோ ஒருத்தரை பார்ப்பாங்க, வா நீயே ஜாயின் பண்ணுன்னுவாங்க. அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா? அவன் தான் ஏமாத்திட்டான், நல்லா போன பிஸ்னஸ் பொறாமப்பட்டு நிறுத்தி விட்டுட்டான், அதனால தான் நான் விலகிக்கிட்டேன் அப்படின்னு இவங்கள ஒரு பழி சொல்லியும் சந்திப்பாங்க. ஏன்னா 12 ராசிகள் இந்த கடகராசி எடுத்துக்கோங்களேன். 6ஆம் அதிபதி கடகத்துல உச்சம், 8ஆம் அதிபதி நட்சத்திரம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ 12ஆம் அதிபதி நட்சத்திரம் அதில் உட்காந்துருக்கு. ஸோ நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறதுல கடகம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்கள் இந்த ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்களை டச் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய உயர்வை சந்திப்பாங்க. ஸோ இந்த கடகராசின்னு சொல்லும்போது யாரோட கர்ம பதிவு பெற்றது? சுக்கிரனுடைய கர்ம பதிவு பெற்றது. சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணுடைய சாபம், திருமணமாகி குழந்தை பிறக்காம இறந்த ஒரு பெண்ணுடைய சாபம் இவங்களோட வம்சாவளியில இருக்கும். இவங்க இந்த கடக ராசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இவங்க வீட்டில் ஒரு பெண் வாழாமலோ இல்லை விதவையாகவோ இல்லை ஒரு அழுகுறலோடையோ ஒரு சபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் இருப்பாங்க. அதான் இந்த கடகராசியுடைய சைனே. கடக ராசியா இருந்தாலும் சரி, கடக லக்கணமா இருந்தாலும் சரி. ஸோ இந்த விஷயத்த இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல கண்டிப்பா ஒரு பெண் சாபம் இருக்கு, அதுவும் திருமணமான பெண்ணுடைய சாபம். அப்போ இது பொதுவா பேசிட்டு இருக்கோம். இதே உங்களோட சுய ஜாதகத்துல இந்த சுக்கிரனுடைய பதிவு எங்க உட்கார்ந்துருக்கு, எப்படி இந்த பதிவு உங்களுக்கு எடுத்து கொடுக்குது, அந்த கர்மாவை எப்படி தீக்கணுன்றதை தெரிஞ்சு தீர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறுதல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இருக்கிறதுலே கடக லக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதக வீட்டுல உச்சமாவதே இந்த சந்திரன் தான். தெரிஞ்சேதான் நான் போய் ரிஸ்க் எடுப்பேன், தெரிஞ்சேதான் அந்த பள்ளத்துல போய் விழுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய சுயமாகவே அதுக்குன்னு உண்டான கைடன்ஸு, அதுக்குன்னு உண்டான விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கால் வைக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, ராசி மட்டும் தான் தெரியும், லக்னம் மட்டும் தான் தெரியும், என்ன செஞ்சா வாழ்நாளில் இந்த கர்ம பதிவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன். ஒரே சரணாகதி. அந்த மீனாட்சி அம்மனை போய் ராணி வேடத்துல இருக்கும்போது, ஏன்னா காலையில குழந்தையா இருப்பாங்க, கன்னி பெண்ணா இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னோம்? சுக்கிரனோட கர்ம பதிவுன்னு சொன்னோம். அப்போ திருமணமான பெண்ணை தாயாராக இருக்கக்கூடிய காட்சியில போய் அவங்கள வழிபாடு பண்றது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். சரி, இன்னும் டீப்பா எனக்கு இந்த கர்ம பதிவு என்னோடய முடிஞ்சிடணும், அடுத்த ஜென்ரேஷன் தொடரக்கூடாது, என் வாழ்க்கையில அடுத்த விஷயங்கள் நான் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான தடைகள் நீங்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை துல்லியமாக ஆய்வு செஞ்சு அதில் உள்ள நிலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எடுத்து வைக்கும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.